ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இன்றைக்கி ஃபார்முக்கு வந்திருக்கோம். மழை பெஞ்சு 1 வீக் கழிச்சு. ஸோ இந்த மாஞ்செடி வந்து வரவே இல்லை. இந்த குச்சியை பிடுங்கி போட்டுற வேண்டியது தான், துளுக்கவும் இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம வேணாம்னு சொன்னாலும் இந்த பிஞ்சு வந்து நிறைய வருதுங்க. பீர்க்கங்காய் பிஞ்சு எத்தனை இருக்குது பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமாக வருது. ஆனாலும் வந்து இப்போ இந்த செடியை வந்து பிடுங்கி போட போகிறேன். ஸோ நிறைய இதில் தேவையில்லாத செடி இருக்கிறதுனால காய்கறி செடிகள்லாம் வந்து வீணாயிடுது. அதே மாதிரி காய்கறியில் நிறைய வந்து வெண்டைக்காவை விட எனக்கு கத்திரிக்காய் தான் வந்து நிறைய கிடைக்குது. இங்கே பாருங்கள். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் பேர் வந்து நெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மாமியார். இங்கே பாருங்கள், ஒரே செடியிலே எத்தனை கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இது ஒரு செடி தான், இந்த ஒரு செடியிலேயே இத்தனை இருக்குது. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எத்தனை கத்திரிக்காய் இருக்குன்னு. நெல்லி மரம்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ பிஞ்சு தான் எப்போ தான் எடுக்கும் அப்படின்றது தெரியல, ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இலைகளில் வந்து நிறைய தேனீக்கெல்லாம் வந்து உட்காருது. இன்றைக்கி பச்சை மிளகாவுமே ஹார்வெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது சிலது. இங்கே பாருங்கள், குண்டு பச்சை மிளகா. பப்பாளி செடி நிறையவே வந்திருக்கு. இதெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு போய் வெளியே வைக்கலான்னு இருக்கேன்.